நாங்க கோயம்புத்தூர் போயிட்டு தங்கியிருந்து, அங்கேயே பேபி ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? பேபி கன்ஃபார்ம் பண்றதுக்காக. அதில வந்து இது வந்து 4த் சிட்டிங் டாக்டர் கிட்ட நாங்க போனது. ஸோ இதுவரைக்கும் அந்த 2, 3 சிட்டிங்ல டாக்டர் என்ன சொன்னாங்க? அத நாங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணோம்? அது எங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டா ஒரு 2, 3 வீடியோஸ்ல வந்து நம்ம அத பத்தி நம்ம பேசிட்டோம். இது வந்து ஒரு 4த் சிட்டிங்ல டாக்டர் எங்களுக்கு என்ன அட்வைஸ் குடுத்தாங்க? இல்ல நாங்க எந்த அளவுக்கு அத எடுத்துக்கிட்டோம்? அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அது போக நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற வரைக்கும், இந்த பேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலைகள்லாம் முடிச்சது, அதெல்லாம் போக எங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ல கொஞ்சம் டைம் ஒதுக்கி, நாங்க வேற என்ன பண்ணோம்? கோயம்புத்தூர்ல இருக்கிற வரைக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன பெஸ்ட்டா பண்ண முடியும்? அப்படின்றதையும் நாங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு அவேர்னஸ் ப்ரோகிராம்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா? அதுல இந்த இந்த இடத்துல நம்ம என்ன அவேர்னஸ் ப்ரோகிராம் பண்ணுறத பத்தியும் சொல்லப் போறோம். என்ன ஃபுட் குடுத்தோன்னு நம்ம இந்த இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதும் பார்க்கலாம். பிளஸ் எங்களுக்கு வந்து 4த் சிட்டிங்ல வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் குடுத்தாங்கறத பத்தியும் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்டருக்கு சொன்னது நம்ம சொல்லிடுவோம். டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் நான் குடுத்த இந்த டேப்லெட்டா இருக்கட்டும், ஏன்னா நம்ம தான் வந்து இங்கிலீஷ் மருந்த ஒரு ஸ்டேஜ்லயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, ஹோமியோபதிக்கு வந்து நம்ம ஜம்ப் ஆயிட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அது வந்து உண்மையாலுமே நம்மளுக்கு கேட்டது. ஆ என்ன சொல்றது? இர்ரெகுலர் வந்து ரெகுலர் பீரியடா கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என் யூட்ரஸ்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி நீர்க்கட்டி எல்லாம் வந்து கரைஞ்சது, சரியாயிடுச்சு. ஆ ஹெல்தியா இருக்காங்க அப்படின்றது அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது, பிளட்டோடைய அந்த கவுண்ட் இருக்கட்டும், இல்ல மற்ற இந்த அயர்ன், விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும், ஓகே நல்லா இருக்கு, ஹெல்தியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் வைஃப்க்கு வந்துட்டு அ நீங்க வந்து பேபி என்ன சொல்றது? பேபி தாங்குறதுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கீங்கன்ற அளவுக்கு ஒரு குட் நியூஸே சொன்னாங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து எனக்கும் டெஸ்ட்ல வந்துட்டு ஓகே நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி. ஆனா பிரச்சனை என்னன்றது அ எனக்கு தெரியும். ஏன்னா அ அ உடல் அளவில நல்லா இருந்தாலும், மனசளவில நெறைய பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம். உண்மைய சொல்லணும்னா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒரு பேபி கன்ஃபார்ம் பண்றதுக்கு இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுமான்னு எனக்கு தோணுச்சு. ஆ சாதாரணமா கல்யாணம் முடிஞ்ச உடனே 1 இயர்ல, 2 இயர்ஸ்ல வந்து நம்ம பேபி கன்ஃபார்ம் பண்ணோம். இல்லன்னா 6 மந்த்லயே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நியூ கப்புள்க்கு வந்து உடனே பேபி நின்னுடும். அது ரொம்ப நேச்சுரலா நிக்க வேண்டிய விஷயம். ஆனா, அத ஒரு 4 வருஷம் தள்ளி போட்டு, அதுக்கப்புறமா பேபிக்காக எடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர மன உளைச்சல். ஏன்னா, இந்த 4 வருஷத்துல நாம நெனச்சோம்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே 4 வருஷம் தள்ளி போட்டு குழந்தை பெத்துக்கலான்னு. அப்படி நேரா பண்ணிட முடியாதுங்க. 4 வருஷத்துல நெறைய விஷயங்கள் நடந்துரும் நம்மள சுத்தி. நம்ம குடும்பத்துல, நம்ம ரிலேஷன்ஸ்ல, இல்ல நம்மளுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்பண்ட், ஒய்ஃப்குள்ள நெறைய மனஸ்தாபம் வந்துரும். இவ்ளோ பிரச்சனை வந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னா, அந்த 4வது வருஷத்துல பேபி கன்ஃபார்ம் பண்றதுன்றது பெரிய கஷ்டமான, காம்ப்ளிகேட்டான விஷயம் ஆயிடுச்சு. அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனமான விஷயம். ஓகே. நான் என்ன பண்ணேன்னா, என் குடும்பத்துக்காக நான் வந்து பேபி தள்ளி வைக்கிறேன்னு ரொம்ப ஓப்பனா அப்படியே ஒய்ஃப் கிட்டயே சொல்லிட்டேன். இப்போதைக்கு எந்த காரணத்த கொண்டும் நீ வந்து கன்சீவா இருக்கன்னு மட்டும் சொல்லவே கூடாது. அத நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு. அது எனக்கு நான் சொன்ன வார்த்தையே எனக்கு வந்து பெரிய ரிப்பீட் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி, எனக்கு திரும்பவும் நான் வந்து 4 வருஷம் கழிச்சு நான் பேபி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாலும், எனக்கு அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. ஆ எனிவே நான் குடும்பத்துக்காக அப்படின்னு சொன்னதும், என்ன கேட்டா, அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அன்னைக்கு நான் எடுத்த முடிவு எப்பவுமே சரின்னு தான் சொல்றேன். ஆனாலும் அது ஒரு முட்டாள்தனமான காரியம். என்ன மாதிரி இந்த குடும்பத்த பார்க்குறவனுங்க, பெரிய பசங்களா இருக்கிறவங்க, இவங்கலாம் வந்து நான் என்னோட ஸ்டோரி கேட்டா கூட நீங்க திருந்த மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, யாருமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு நெறைய பேர் சொன்னாங்க, நான் கேட்டுக்கலையே. இல்ல நான் சொல்றது தான் நான் செஞ்சது தான் கரெக்ட். நான் செய்றது தான் கரெக்ட். நான் இப்படி தான் இருப்பேன். 4 வருஷம் போஸ்ட்போன் பண்ணி தான் இருப்பேன். அப்படி தான் பண்ணிட்டுருந்தேன். அப்ப நாம சொன்னா மட்டும் யாராச்சும் கேட்கவா போறீங்க? பட் இருந்தாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு மட்டும் நான் சொல்றேன். அட்வைஸ் பண்ணல இது வந்துட்டு. நான் குடும்பத்துக்காக போஸ்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதனால எனக்கு நெறைய பிரச்சனை. குடும்பமே இல்ல, குடும்பத்த விட்டு பிரிஞ்ச வேண்டிய நிலைம வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அது எனக்கு ஒரு பெரிய மனநிலையே எனக்கு வந்து பாதிப்பாயிடுச்சு. என்னால அதிலிருந்து மீண்டு வரதுக்கே எனக்கு நெறைய வருஷம், நெறைய நாட்கள் தேவைப்பட்டது. புலம்பிட்டே இருக்கேன் நான் ஒய்ஃப் கிட்ட. "பாரு நான் எப்படியெல்லாம் பார்த்தேன். நான் எப்படிலாம் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நான் எப்படி இந்த குடும்பத்த பார்த்தேன். நான் எவ்வளோ எனக்கு இல்லன்னா கூட ஃபேமிலிக்காக நான் பார்த்தேன். எப்படி குடும்பம் தான் முக்கியம்னு இருந்தேன். இவங்க என்ன அசால்ட்டா தூக்கி போட்டாங்க." அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய மென்டல் அஃபெக்ட் ஆயிடுச்சு எனக்கு இது. இதிலிருந்து நான் சரி பண்ணி, இதில நார்மலா திங்க் பண்றதுக்கே எனக்கு நேரம் இல்ல. நான் அப்படியே ஒரு மாதிரியே சுத்திட்டே இருக்கேன். இது எனக்கு பெரிய பாதிப்பாயிட்டு. அப்ப நான் எப்படி ஆரோக்கியமா இருந்து நான் வந்து பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து பண்ண முடியும்? இப்ப புரியுதுங்களா? இதுதான் நான் சொன்னது. நம்ம போஸ்ட்போன் பண்றது ஒரு காரணம் சொல்லி போஸ்ட்போன் பண்ணுவோம். ஃபேமிலி வந்து நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். நான் இப்படி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் நமக்காக நம்ம பண்ணுவோம். ஆனா அதுக்குள்ள நடக்கிற கொலாப்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்மளோட மனநிலைய மாத்திரும். என்னால உண்மையா சொல்லணும்னா, டாக்டர் வந்து 2 பேருமே ஹெல்த்தியா இருக்கீங்க. பேபி கன்ஃபார்ம் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொன்னா கூட, மனசளவுல நான் டோட்டலா ரொம்ப 0ல டவுன்ல இருக்கேன். என்னால
கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பேபி கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்னோட மென்டல் ஹெல்த்னஸ் வந்து சரியில்ல. அப்புறம் என்ன சொல்றது? ரொம்ப பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில ட்ரீட்மெண்ட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் ஆனா, அட்லீஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியுமோ, அத நம்ம பண்ணுவோம். இந்த கோயம்புத்தூர்ன்னு சொல்லிட்டு நம்ம கையில எடுத்தது தான் இந்த அவேர்னஸ் ப்ரோகிராம் சொல்லி, ஆல்ரெடி 2 நம்ம பண்ணிட்டோம். அது என்னன்னா, ஒண்ணு வந்து சிபிஆர் வந்துட்டு காலேஜ் பசங்களுக்கு சொல்லிக் குடுத்தோம். சிபிஆர்னா என்ன? சிபிஆர் ஏன் கத்துக்கணும்? நீங்க எவ்வளோ பேர வந்து இதனால உயிர் காப்பாத்தலாம்னு சொல்லினோம். அதோட வந்துட்டு பிளட் டொனேஷன்னா என்ன? பிளட் டொனேஷன் ஏன் பண்ணணும்? அத பண்ணாம இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தயங்குறீங்க? இதெல்லாம் நம்ம வந்து பொதுமக்கள் கிட்ட பேசினோம். ஆனா, இது வெறும் அவேர்னஸ் மட்டும் நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்றதுனால, வீட்லருந்து நம்ம வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் குடுத்து நம்ம சொல்லி இந்த அவேர்னஸ் குடுத்தோம். ரொம்ப டஃப்பா இருந்தது. ஆனா, இந்த இவ்ளோ விஷயங்கள் நம்ம எடுத்து பண்றது. பட் ஆனாலும் நமக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு மன திருப்தி குடுத்ததுன்னே சொல்லணும். அதே சமயத்தில ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரீயா குடுக்கக்கூடாது. வாங்குறவங்களும் நான் இலவசமா வாங்கினேன், அந்த எண்ணம் வரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஒரு கௌரவம் இருக்கணும். நான் காசு குடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு அவங்க நினைக்கணுன்றதுக்காக, அட்லீஸ்ட் ரூ. 1 நம்ம ஒரு மினிமம் ரூ. 1 சாப்பாடுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு ரூ. 1க்கு பிரெட் ஆம்லெட், ரூ. 1 வந்து சாண்ட்விச் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தோம். அது நல்ல பொதுமக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு. எல்லாருமே அது வந்து என்ன சொல்றது? நல்லா சந்தோஷமா ரொம்ப ஹேப்பியா சாப்பிட்டாங்க வாங்கி. நம்ம சொன்ன விஷயங்களும் வந்து அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அந்த பிளட் டொனேஷன் பத்தியும், அந்த சிபிஆர் பத்தியுன்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நமக்கு மனநிறைவா இருந்தது. இந்த முறை நம்ம வந்து ஒரு கிராமத்தில வந்து ஓட்டு போடுறத பத்தி பேசலாம். ஓட்டு வந்து ஏன் போடுறீங்க? எம்பி எலக்ஷன்னா என்ன? எம்எல்ஏ எலக்ஷன்னா என்ன? இத பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா பொதுவா கிராமப்புறங்கள்ல தான் இந்த அவேர்னஸ் இருக்காதுங்க. நெறைய கிராமங்கள் வந்து ஏன் ஓட்டு போடுறேன்னு தெரியாது. யாருக்கு ஓட்டு போடுறேன்னு தெரியாது. எம்எல்ஏ கேண்டிடேட் எங்கேயோ இருப்பாரு. இந்த கிராமம் எங்கேயோ இருக்கும். நேரா போய் ஓட்ட மட்டும் போட்டு வருவாங்க. அந்த ஊர்ல யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா, அவங்களுக்காக போடுவாங்க. இல்ல காசு குடுத்தாங்கன்னா, காசுக்காக போடுவாங்க. மத்தபடி வேற எந்த யாரு எந்த கட்சி, எந்த கேண்டிடேட் எதுவுமே தெரியாம ஓட்டு போற கிராமம் இன்னமும் நம்ம பார்க்க முடியும். அத அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும். இல்ல அப்படி நீங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்து நீங்க போட்டீங்கன்னா, கடைசி வரைக்கும் இத பாருங்க, இந்த இந்த ஊர்ல நான் போயிட்டு கேட்கிறோம். எலக்ஷன பத்தி ஒண்ணுமே தெரியல. யாருக்குமே சொல்ல தெரியல. எம்பி எலக்ஷனா என்ன? எம்எல்ஏ எலக்ஷனான்னு தெரியல. கேண்டிடேட் யாருன்னு கேட்டா தெரியல. ஒண்ணே ஒண்ணு தெரியுது. விளம்பரம் யாரையாச்சும் ஒருத்தர பத்தி விளம்பரம் அதிகமா பண்ணாங்கன்னா, அந்த விளம்பரம் மட்டும் தான் தெரியுது. நம்ம இவ்ளோ இந்த ஓட்டு பத்தி பேசினது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ இல்லையோ தெரியாதுங்க. ஆனா நான் வந்து இந்த வெஜிடபிள் பிரிஞ்சி வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டோம்ல, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து வெஜிடபிள் பிரிஞ்சி வந்து சமைச்சதே இல்ல, செஞ்சதே இல்லன்னு சொன்னாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அந்த விஷயத்துல நமக்கு சந்தோஷம் தாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆ இத தாண்டி நம்ம வந்து அடுத்தடுத்து வேற இந்த மாரி குட்டி, குட்டி அவேர்னஸ் குட்டி, குட்டி சாப்பாடும் நம்ம ரெடி பண்ணி குடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ ஐ மீன் வர வர வீடியோஸ்ல வந்து நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம சேனல வந்து ரன் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலோட நீங்க தொடர்ந்து பயணிக்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல வந்து கொண்டு வரோம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்லேருந்து கொண்டு வரோன்றத அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு மோட்டிவா, கொஞ்சம் பாசிட்டிவா நம்மளால வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வேணும். மறக்காம சேனல வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.